ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு SB1 நியூ அப்டேட்ஸ். SB1 நியூ அப்டேட்ஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ எதற்காக எதை பற்றி அப்படின்றதான் இன்றைக்கோட ஹைலைட்டு. என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாகவே நம்மளை மாதிரி யூடியூபர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கவங்களா இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியா புழங்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கமெண்ட் செக்ஷன். பொதுவாகவே பெண்கள் என்ன பண்ணிடுறோம், என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஃபேமிலி சர்க்கிளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சொல்லி நம்ம ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுரும். ஷேர் பண்ணி விட்டதும் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறனால என்ன ஒரு பெரிய ட்ராபேக் ஆகுதுன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டாலுமே இதுக்கு எவனாவது பேடாக கமெண்ட் பண்ணிடுவானோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பயந்துக்கிட்டே இருக்கோம். இந்த பயத்தை போக்குறதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனலுக்கு எந்த ஒரு பேட் கமெண்ட்டுமே வராது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த பர்சனை பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பர்சனை அப்படின்றத பற்றின ஒரு முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறீங்க, சரிங்களா? போஸ்ட் பண்ணும்போது எப்படி நம்ம கமெண்ட் செக்ஷனை எப்படி ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட யூடியூப்புக்குள்ளே போய்க்கிறோம். யூடியூப்பில் போனதும் இங்கே கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை நம்ம டச் பண்ணி உள்ளே போய்க்கிறோம். உள்ளே போனதுமே நீங்கள் எந்த வீடியோ அப்லோடு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். இப்போ நான் இந்த ஒரு வீடியோ அப்லோடு பண்ண போகிறேன். இப்போ ஒரே நிமிஷம். இப்போ இந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, கமெண்ட்ஸ் ஆன், இன்னொன்று கமெண்ட்ஸ் ஆஃப், 2 செக்ஷன் இருக்கும். இப்போ இதில் கமெண்ட்ஸ் ஆஃப்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா கமெண்ட்ஸ் ஆஃபில் ஒரே ஒரு செஷன் தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் கமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துறேன். இப்போ கமெண்ட்ஸ் ஆஃப்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ நீங்கள் அப்லோடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ மக்களால் பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர அதற்கு உங்களுக்கு எந்த கமெண்ட்டும் அவங்க பண்ண முடியாது. இப்போ ஒரு சிலரோட வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ நீங்கள் பார்க்கலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், பட் ஆனால் கமெண்ட்ஸுன்றது ஆப்ஷன் இருக்காது. அந்த மாதிரி வீடியோஸ்க்கு தான் என்னென்னா ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கல, யாரும் என்னோடய வீடியோ பார்த்து கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் ஆஃப் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதே கமெண்ட்ஸ் ஆன் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் ஆன்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கமெண்ட் மாட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னீங்கன்னா, இதில் 4 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 விதமான ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் வரும். அதாவது உங்களோட வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் வரும். அதில் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகள், அதாவது யூடியூபே சில வார்த்தைகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பேட் வேர்ட்ஸு, ஒரு சிலர் ஹார்ஷாக பேசுகிறது, ஒரு சிலருக்கு கமெண்ட்ஸ் ஷோ ஆகக்கூடாது, நான் பார்த்து நான் ஓகே எனக்கு இந்த கமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னால் மட்டும்தான் என்னோடய சேனலை பப்ளிஷ் ஆகணும், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்னு நம்ம 1 by 1 பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கமெண்ட்ஸையுமே இது ஸ்டாப் பண்ணாது. அதாவது உங்கள் யூடியூப் சேனலில் ஒருத்தர் வீடியோ பார்க்குறாரு, அவர் உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அவர் பிடிச்சிருக்குன்னு போட்டாலும் சரி, பிடிக்கலைன்னு போட்டாலும் சரி, அவர் உங்கள் வீடியோவை கழுவி ஊற்றியிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீடியோ பற்றி நல்லா புகழ்ந்து பேசியிருந்தாலும் சரி, என்ன போட்டிருந்தாலும் அப்படியே உங்கள் சேனலில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதற்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்னுன்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும், சரிங்களா? செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஹோல்டு
பார்ஷியலி இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ், அதாவது சில வார்த்தைகள் வந்து யூடியூப்பில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ரொம்ப ஹார்ஷான வேர்டில் வந்து சில வார்த்தைகள், அதாவது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் சேனலில் வருது அப்படின்னா அது யூடியூபே என்ன பண்ணிடும் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு வந்து ஹோல்டு பண்ணி வச்சிரும். பேசிக்கான சில விஷயங்கள் வார்த்தைகள் மட்டும்தான் வரும். லைக் இப்போ ஒரு சிலர் வந்து டெரரிசம் பற்றி போடுறாங்க, ஏதோ ஒரு ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க, ரொம்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி பேசியிருக்காங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பார்டர்டு ரேஞ்ச் ஆஃப் பொட்டென்ஷியலி இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் அப்படின்னா இது வந்து ரொம்ப கடுஞ்சொற்களால் ஒரு சிலர் உங்களை வந்து சாடி இருப்பாங்க. புரியும்னு நினைக்கிறேன். இங்கே யூடியூப் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் புரியும். ரொம்ப கடுமையான சொற்கள், ரொம்ப வந்து ஹோல் ஃபேமிலியே வச்செல்லாம் சில பேர் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் உங்கள் சேனலுக்குள்ளே வந்தால் யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக தூக்கி விட்டுரும். சரிங்களா? அடுத்ததான் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோல்டு ஆல் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா கமெண்ட்ஸுமே, அதாவது நீங்கள் போடக்கூடிய வீடியோவில் உங்கள் வீடியோஸ் பார்க்கக்கூடிய எல்லா கமெண்ட் செக்ஷனில் போடக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுமே என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு ஹோல்டாகி நின்றோம். சரிங்களா? உங்களுக்கு ஹோல்டாகி நின்றோம். நீங்கள் உங்கள் சேனலோட உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் ஓகே இந்த கமெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கமெண்ட்ஸை நம்ம வந்து ஒரு லைக் கொடுக்கலாம், இல்லை இந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் சேனலோட பேஜில் வந்து ஷோ ஆகும். அது வரைக்கும் இது யாருக்குமே ஷோ ஆகாது. உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் உங்களுக்கு மட்டும்தான் ஷோ ஆகும். உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணாமையே விட்டுறலாம். இதுதான் இந்த ஆப்ஷனு. சரிங்களா? இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அதாவது இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டு ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி நான் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்து நான் இப்போ வந்து அப்லோடு பண்ணிடுறேன். சரிங்களா? இது ஒரு வகையான மெத்தடு. ரெண்டாவது ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் போட்ட வீடியோவில், இப்போ நான் இது வந்து புதுசாக நீங்கள் ஒரு வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா இதற்கு இந்த கண்டிஷனு. ஓகேங்களா? ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ போட்டுட்டீங்க, அந்த பழைய வீடியோவுக்கு ஒஸ்ட்டாக கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு அவங்க. இப்போது உங்களோட மொபைலில் ஒய்டி ஸ்டுடியோ ஆப் போய்க்கோங்க. இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் போட்ட வீடியோக்குரிய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி வந்து மாட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோ, இப்போ இது நான் வந்து பழசு, இந்த வீடியோ போட்டு 12 நாள் ஆச்சு. இந்த வீடியோவை நான் இப்போ டச் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பென் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதை வந்து நான் டச் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போயிட்டு இப்போ அடுத்ததாக வந்து இங்கே வந்து 4th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதை நான் டச் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். இப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து அங்கே ஆக்சுவலாக வீடியோ போடும் பொழுது ஆன் ஆஃப் 2 ஆப்ஷன் தான் இருக்கும். பட் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளே வரும்போது அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் வரும், அது பேர் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து என்ன அப்படின்னா வீடியோவோட கமெண்ட்ஸை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிற ஒரு மெத்தட் தான். சரிங்களா? இதில் வந்து நிறைய பெண்கள் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறதுக்கு தயங்குறதுக்கு மேஜரான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. நிறைய பெண்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. பற்றாக்குறைக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி அவங்க உள்ளுக்குள்ளே தைரியமாக நம்ம வீடியோ போடலாம், நம்மளும் ஜெயிக்கலாம், சாதிக்கலாம் அப்படின்னு வரும் பொழுது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குற சில ஆசாமிகள்னால அவங்களால தொடர்ந்து அதில் பயணம் பண்ண முடியலை. ஸோ பெண்களே இனிமேல் கவலைப்பட வேண்டாம். இந்த யூடியூப் செஷனில் இந்த கமெண்ட்ஸுன்ற ஆப்ஷனில் நீங்கள் ஹோல்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஹோல்டு ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வரேன், அகெயின் பேக்கில் வரேன், இங்கே சேவ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இனிமேல் எந்த பெண்களும் பயப்பட வேண்டாம். யார் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பயப்படாதீங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக கமெண்ட்ஸ் போடுறாங்க, ரொம்ப பேட் வேர்ட்ஸில் போடுறாங்க, பயப்படவே வேண்டாம்.
இந்த செட்டிங்ஸ் பண்ணுங்கள். சிலர் வந்து இதையும் தாண்டி, அதாவது அந்த ஹோல்டில் இருக்கும் பொழுதே நமக்கு வந்து அவங்க போடுற கமெண்ட்ஸ் வந்து நமக்கு பப்ளிக்காக ஷோ ஆகாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வார்த்தைகளுமே என் கண்ணுக்கு வர வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு நபரே என்னோட சேனலுக்கு வர வேண்டாம், அவரோட வியூஸே எனக்கு வர வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ கமெண்ட்ஸுன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு யாரெல்லாம் என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இங்கே வந்து ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு. இவர் போட்டிருக்க கமெண்ட்ஸ் வந்து இவர் வந்து நார்மலாக தான் போட்டிருக்காரு என்னோட சேனலில். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எனக்கு இப்போ இவர் போட்டிருக்கக்கூடிய இந்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல, சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சைடில் இருக்க 3 டாட்டை நான் டச் பண்ணணும். ஓகேங்களா? டச் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே 4 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னுங்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தரோட வீடியோவோட கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, இதை பார்த்து நிறைய பேர் உங்களுக்கு இன்னும் வரணும் உங்கள் சேனலுக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் போட்ட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவர் வந்து போட்டிருக்காரு அப்படின்னா, இல்லை அவர் வந்து நீங்கள் போட்ட வீடியோக்கே சில டிப்ஸ் அடிஷ்னலாக கொடுத்துருக்காரு, அதையும் நீங்கள் உங்கள் மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த கமெண்ட்ஸை வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ எனக்கு இந்த கமெண்ட்ஸ் வந்து பிடிக்கலை, என்னோட சேனலில் இந்த கமெண்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களோட சேனல்லேருந்து அந்த கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம், சரிங்களா? அதே மாதிரி இப்போது அந்த பர்டிகுலர் பர்சனே உங்களோட யூடியூப் சேனலுக்கே வர வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிப்போர்ட்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நிறைய என்னென்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, அன்வான்ட் கமர்ஷியல் கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணி பேசியிருக்காங்க, சைல்டு அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, சைல்டு அப்யூஸ்னால் தெரியும், குழந்தைங்களை தாக்கி பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஹேட் ஸ்பீச், அதாவது அவங்க பேசுகிறதே எனக்கு பிடிக்கல, அவங்க வந்து கிராஃபிக்கில் வந்து வைலன்ஸ் பண்ணுறாங்க, சண்டை சச்சரவை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்க, ஜாதியை பற்றி பேசுகிறாங்க, அடுத்து வந்து டெரரிசம் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க, ஹராஸ்மெண்ட், அதாவது உங்களை மன ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி சில விஷயங்கள், சூசைடு அட்டன் பண்ணுறதுக்காக அவங்க இது பண்ணுறது, மிஸ்இன்ஃபர்மேஷன், அதாவது ராங்காக சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இங்கே ரிப்போர்ட் அடிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போஸ் ஒரு பர்சன் வந்து உங்கள் சேனலுக்குள்ளேயே வர உங்களுக்கு இஷ்டமே கிடையாது, இந்த மனுஷன் எப்போ உள்ளே வந்தாலும் பேட் கமெண்ட்டாக போடுறான், இவன் உங்கள் சேனலுக்கே வர வேண்டாம் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன், உங்களுக்கு என்ன ஆப்ஷன், அவன் போடுற கமெண்ட்ஸுக்கும் நீங்கள் போடக்கூடிய அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக என்ன மாதிரி கமெண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிப்போர்ட்டுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இங்கே கீழே இதை டச் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட்டுன்ற ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிப்போர்ட் ஆகிடும். நான் இப்போ பண்ணலை, ஏன் பண்ணலை அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த பர்சன் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்க பர்சன் வந்து ரொம்ப நல்ல டைப்பு, அவங்க எனக்கு எந்த விதமான பேட் கமெண்ட்டும் எனக்கு கொடுக்கல. நான் வந்து எப்பயுமே யூஸ்வலாக வந்து ஹோல்டு பண்ணிடுவேன், இல்லைனா வந்துட்டு நான் இப்போ சொன்ன மாதிரி ரிப்போர்ட் அண்ட் பிளாக் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதனால் என்கிட்ட பேட் கமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அதனால் இப்போ என்னால் உங்களால் ஷோ பண்ண முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பண்ணுங்கள், தைரியமாக உள்ளே வாங்க பெண்களே. நம்ம நிறைய வந்து யூடியூப்பில் வந்து சாதிக்கலாம், நம்மளாலையும் சாதிக்க முடியும், நம்ம திறமையை வெளிப்படுத்தலாம், பயந்துக்க வேண்டாம். ஒருத்தரோட கமெண்ட்ஸு, ஒருத்தரோட வார்த்தைகள் வந்து நம்மளை சுற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுடாது. நம்ம ஒரே ஒரு விஷயம் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன், என்னோட குருநாதர் ஒருத்தர் இருக்கார், அவர் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்ச மரத்து மேலே தான் கல்லடி விழும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் நம்ம எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கனால மட்டும்தான் நம்ம வளர்ச்சியை தாங்க முடியாமல் தான் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மனசில் பதிய வச்சு நம்பிக்கையோடு தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடுங்க. வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு, அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் உதறி தள்ளிட்டு நம்ம பாதை என்னவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.